வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராம். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன், வணக்கம் சார். 3 முக்கியமான விஷயங்களை பத்தி உங்ககிட்ட கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் இந்த டெல்லி தேர்தலை ஒட்டி எல்லா கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா பாஜகவும் வெளியிட்டிருக்கு. என்ன இதுல விஷயம்னா, பாஜகவோட தேர்தல் அறிக்கையும் கிட்டத்தட்ட காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு, ஆம் ஆத்மி கட்சியோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு. எதனால இந்த மாற்றம்? இப்படி பண்ணும்போது டெல்லியில பாஜகவுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கா? இத பத்தி சொல்லுங்க சார். இல்லைங்க சேதுராமன், இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா, சரி ஏழை மக்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதுனா நம்ம அதுக்கு எதிர்த்து இருக்கோம்னு நினைக்க வேண்டாம். ஆனா ஒண்ணு, அவங்க நான் இதை தரேன், அதனால உடனே இன்னொரு ஆளு நான் அதை தரேன், இதை தரேன். இந்த தரம் டெல்லி தேர்தல் பாத்தீங்கன்னா முழுமையா யார் என்ன தராங்கன்னு. இப்போ ஓட்டர் என்ன யோசிக்கணும்னா, இப்போ புதுதில்லியில் இருக்கிற ஓட்டர் இந்த கட்சி நமக்கு கொடுக்குமா சரியா, இல்ல அந்த கட்சி கொடுக்குமா, இல்ல அந்த கட்சி கொடுக்குமா, இதுவரை கொடுத்த கட்சி எது, கொடுக்காத கட்சி எது, எப்படின்னு. இதுல என்ன ஒரு வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா, பிரதமர் முழுமையாக இதுக்கு எதிர்த்து இருந்தார். இந்த மாதிரி சும்மா சும்மா அள்ளி கொடுத்து இதுல சும்மா இது இருக்கிறது பணத்தை கொடுத்துட்டா, ஏன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு ஒரு அரசாங்கத்தோட கடமை என்னன்னா சூழ்நிலையை உருவாக்கி அது மூலமாக பொருளாதாரத்துக்கு ஒரு கிக் கொடுத்து ஒரு கிக் ஸ்டார்ட் சொல்லுவாங்களே கொடுத்து அதில் வேலை வாய்ப்பு வந்தால் அதுதான் பர்மனெண்ட். இது நீங்கள் மாதம் 5000 6000 7000 இப்படி ஆரம்பிச்சீங்கன்னா அது எத்தனை அந்த 5000 கிடைச்சாலும் 2000 கிடைச்சாலும் அதை வச்சு எத்தனை நாள் ஓட்ட முடியும்? இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில் ஓட்ட முடியாது. அதே நேரத்தில் அரசுக்கு இருக்கிற இது இருக்கு பாருங்க, நிதி. இது மாதிரி செலவாச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா தேர்தல் கட்சிகள் தேர்தலை ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி செலவாச்சுன்னா அவங்க வேற ஒன்றும் ஆட்சியில் வந்த பிறகு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பணம் இருக்காது. ஒரு நல்ல பள்ளிக்கூடம் கட்டணுமோ, இல்ல பள்ளிக்கூடம் நடத்தணுமோ, இல்ல பாழடைஞ்ச கட்டடத்தை திருப்பியும் ரிப்பேர் செய்து இது பண்ணணுமோ, இதுக்கெல்லாம் பணம் இருக்காது. இது தெரிஞ்ச கதை தான். ஏன்னா பாருங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி 10 ஆண்டு ஆட்சியில பாருங்க, முதல்ல இருந்த வேகம் அப்புறம் குறைஞ்சிருச்சு. முதல்ல ஸ்கூல் எல்லாம் புதுப்பிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க, பள்ளிக்கூடம் எல்லாம் நல்லா ஆறா மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் முன்ன டிக்ளைன் ஆயிடுச்சு. பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் பார்த்தீங்கன்னா அது குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதை தவிர்த்து டிராப் அவுட்ஸும் அதிகமாச்சு. இதே ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சியில. அதாவது தமிழ்நாட்டிலேருந்து கூட தலைவர்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க டெல்லியில் எப்படி ஸ்கூல் நடக்குதுன்னு. அவங்க குறிப்பிட்ட சில 4 ஸ்கூலை காமிச்சு விட்டாங்க, அரசாங்க ஸ்கூல். ஆனா பெருமளவில் எப்படி இருக்குது அதே மாதிரி பாருங்க, மொஹல்லா கிளினிக்ஸ்னு ஆரம்பிச்சாங்க. அதாவது அந்தந்த லொக்காலிட்டியில ஒரு மருத்துவம் மாதிரி, சின்ன மருத்துவம் கிளினிக். அதுல டாக்டர் முதல்ல சில இடத்துல செயல்பட்டது, சில இடத்துல இன்னும் செயல்பட்டு இருக்கு. ஆனா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முக்காவாசி இந்த மொஹல்லா கிளினிக் மூடி போச்சு. இப்ப என்ன காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றது, இல்ல இல்ல நாங்க இன்னும் புதுசா திறக்க போறோம். ஏன்னா பாருங்க, இதெல்லாம் இவங்க சொல்லி இருக்கிற ஆஸ்பத்திரியோட வசதியை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆஸ்பத்திரியில் இருக்கிற நிலைமை என்ன, இன்னும் எவ்வளவு அதுக்கு இது செய்யணும், அங்க இருக்கிற சானிடேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. அப்கோர்ஸ் டெல்லியில எந்த அரசு வந்தாலும் அது சேலஞ்சு தான். ஏன்னா மக்கள் தொகை எவ்வளவு, அதாவது அத்தனை பேர் இருக்காங்க. ஒரு எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் கியூ. அது இந்த அரசாங்க மருத்துவமனைனா கேட்கவே வேண்டாம். நிலைமை மோசமா தான் இருக்கு. ஆனா இருந்தும் இந்த தடவை பாருங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தேர்தல் எல்லா கட்சிகளும் அப்படியே ஓட்டுற இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு என்ன செய்வோம். இப்ப நான் குறிப்பிட்டதாக கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல விரும்புறேன். இப்ப பாருங்க, சில கட்சிகள் ஒன்றும் முழுமையா மேனிஃபெஸ்டோ பார்ட்டா ரிலீஸ் பண்றாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி 2 3 பார்ட் பண்ணாங்க. இப்ப அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி 1 2 கொடுத்துட்டாங்க. 2 பார்ட் வந்துருச்சு. பிஜேபி 1 பார்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா வந்ததை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், இது என்னெல்லாம் இது ப்ராமிஸ் பண்றான் பாருங்க. முதல்ல பிஜேபி எடுத்துப்போம், ஏன்னா இதான் இப்ப கடைசியா வந்துச்சு. அதுல என்ன சொல்றாங்க, மகளிர்களுக்கு 2500 ரூபாய் தருவோம். ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி 200, காங்கிரஸ் கட்சி 3000. அதுக்கு பிறகு பாருங்க, அதாவது ஓரொரு அதாவது பிரெக்னன்ட் விமனுக்கு 21 ரூபாய்க்கு ஒரு கிட்டு தருவாங்களாம், நியூட்ரிஷன் கிட்டு. இது பிஜேபி சொல்றாங்க. அதுல அதுல 6 நியூட்ரிஷன் கிட்டு தருவாங்களாம்.
அதோட வேல்யூ வந்து 21,000. அதை தவிர்த்து 21,000 அதுக்கு மேல நியூட்ரிஷன் கிட்டு. அதுக்கு பிறகு பாருங்க இன்னொரு பெரிய ப்ராமிஸ் பண்றாங்க பிஜேபி. ஏன்னா பிஜேபி வந்தா இந்த சில இலவச மின்சாரம், இலவச குடிநீர், இலவசம் எல்லாமே நின்று போயிடும். அதனால இவங்க அஷூரன்ஸ் எல்லாம் தொடர போறது, எல்லாம் கண்டினியூ ஆகும். அது ஒரு ப்ராமிஸா போச்சு. நாங்க வந்தாலும் அதை விட பெட்டரா நாங்க உங்களுக்கு தரோம், ஊழல் இல்லாம தரோம்னு பிஜேபி சொல்றாங்க. இதை தவிர்த்து எல்பிஜி சிலிண்டர் எல்லாம் 500 ரூபாய்க்கு தரோம் நாங்க. அப்புறம் ஹோலி பண்டிகை வந்தாலும் சரி, தீபாவளி வந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்ட்ரா சிலிண்டர் தரோம். ஆல்ரெடி 12 சிலிண்டர் ஃப்ரீ. அந்த குறிப்பிட்ட கேட்டகரிக்கு 12 சிலிண்டர் ஃப்ரீயா தான் வருது. இது தவிர்த்து பாருங்க என்னெல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு குடிமகனுக்காக ஒரு பென்ஷன். அது என்னன்னா 60லேருந்து 70 வயசு உள்ளவங்களுக்கு 2,500 ரூபா. அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கெல்லாம் பாருங்க, அதாவது 70க்கு மேல இருக்கிறவங்களுக்கு 2,500 3,000. இது பிஜேபியோடது. அதுக்கு பிறகு பாருங்க, இது நம்ம முன்னாடியே நான் சொன்ன மாதிரி 2,500 ரூபா தர தயார் இந்த இவாளுக்கு. பிஜேபி 21, ஆம் ஆத்மி பார்ட்டி 2100, இவங்க 2500, 3000ங்கிறாங்க காங்கிரஸ். இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து, அதை தவிர்த்து டெல்லியில ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்கு, RWA. இது ஷீலா தீக்ஷித் டயத்துல இது ஆரம்பிச்சாங்க. அந்தந்த ஏரியால அவங்க கேட் போட்டு இது பண்ணி சௌக்கிதார்லாம் போட்டு, அதாவது இந்த கூர்காவெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு இவங்க அந்த அந்த கார்டுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் நாங்க தரோம். இது பிஜேபியில வருதுங்க. காங்கிரஸ் ப்ராமிஸ் இதே மாதிரி தான். காங்கிரஸோட பாருங்க 500 ரூபாய் சிலிண்டரு, 200 யூனிட்ஸ் இப்ப ஃப்ரீயா மின்சாரம், அதை 300 யூனிட் ஆக்குறோங்கிறாங்க. அதை தவிர்த்து ஃப்ரீ ரேஷன் கிட் தரோம். என்ன 5 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை, 1 லிட்டர் இந்த குக்கிங் ஆயில், அப்புறம் 6 கிலோ அந்த பருப்பு வகைகள், அப்புறம் 250 கிராம் டீ பத்தி, அதாவது இது தேநீர் இது இலைகளும். இதை தவிர்த்து பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் டெல்லியில் இருக்கிற ஓரொரு சிட்டிசன்ஸ் ரெசிடென்ட்டுக்கு 25 லட்சம் இன்சூரன்ஸ் கவர். முன்னாடி சொல்லிட்டேன் 2000. அதை தவிர்த்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 8,500 ரூபா ஒரு மாசமும். டெல்லியில வேலை செய்யற இளைஞர்களும் வேலை செய்யலாம்பாங்க. 8,500 ரூபா கொடுத்தா சார் எல்லாருமே டெல்லிக்கு வந்துடலாம் சார். டெல்லிக்கு வந்துட்டா எல்லாரும் இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். இல்ல என்ஜாய் பண்ணலாங்க. ஆனா டெல்லியில பாருங்க சில இளைஞர்களுக்கு 8,000 கிடைச்சா அவன் போட்டால் போதைப் பொருள்ல இருந்துட்டு வேலைக்கே போக மாட்டான். இந்த இது என்ன ஆக போகுதுன்னா, டெல்லி மாதிரி இடத்துல டெல்லியில பாருங்க வேலை செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடும். அதனால தான் மற்ற மாநிலத்திலேருந்து எல்லாரும் ட்ரெயினை பிடிச்சி டெல்லிக்கு வராங்க. அது பீகாரா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், ஈவன் தமிழ்நாடா இருக்கட்டும். எந்த மாநிலத்திலேருந்து இங்க வந்துடுறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு பொழப்பு பண்ணிக்கலாம். எப்படி மும்பையிலையும் போனா ஏதாவது ஒரு பொழப்பு பண்ணிக்கலாம்பாங்க. இப்படி போச்சு வச்சுக்கோங்க. இது முதல்ல எத்தனை தர முடியும்? ஆனா டெல்லியில பாருங்க, டெல்லியில வரி அதிகம், அதனால வருமானம் அதிகம் அரசுக்கு. ஆனா இது எவ்வளவு நாள் தொடரும்? இதுதான் ஒரு பெரிய கேள்விங்க. இது காங்கிரஸ் இன்னும் தரப்போறாங்க. பிஜேபி சொல்றாங்க இன்னும் 2, 3 தரோம், இன்னும் பார்ட் பை பார்ட் ஒரு 3 பார்ட் வருங்கிறாங்க. கேள்வி என்ன வருதுன்னா, இங்க பாருங்க பஞ்சாப்ல இதே ஆம் ஆத்மி பார்ட்டி இதெல்லாம் கொடுத்தாங்களாம். எது இப்ப கொடுக்குறேன். அதனாலதான் காங்கிரஸ்காரங்க பஞ்சாப்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வராங்க, தங்க தலைவர்களையும் கூட்டிட்டு வராங்க, தொண்டர்களையும் கூட்டிட்டு சொல்லுங்க டெல்லி மக்களுக்கு இந்த ஆப்ப நம்பாதீங்க. இந்த தரம் எலெக்ஷன்ல என்ன சேதுராமன், காங்கிரஸ் தீவிரமா இறங்கி இருக்கு. அது தீவிரமா இறங்கியதுனால பாருங்க இப்ப காங்கிரஸ் தலைவர், டெல்லி காங்கிரஸ் தலைவர் அஜய் மக்கின்றவர் அவரு மக்கின் ரொம்ப இதுவா சொல்றாரு, நாங்க பெரிய தவறு செஞ்சோம். அதாவது என்ன, ராகுல் காந்தி தவறு செஞ்சோங்கிறாரு. இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஒரு கூட்டணி பண்ணது தவறு. அதனாலதான் 7க்கு 7 லோக்சபா சீட்டு போச்சுன்னு இன்னைக்கு சொல்றாரு. ஆனா எனக்கு தனிப்பட்ட கருத்து, ராகுல் காந்தி பேர் எடுக்காம சொல்றாரு. ஏன்னா 2013 முதல் தேர்தல் நடந்ததுங்க. அந்த தேர்தலில் ஆம் ஆத்மி பார்ட்டி கேஜ்ரிவால் தலைமையில் மெஜாரிட்டி கிடைக்கல. காங்கிரஸ், எந்த காங்கிரஸ் ஊழல் சொல்லி வெளியில வந்த பிறகு இந்த காங்கிரஸ் போய் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால முதல்வர் ஆக்கிச்சு. சப்போர்ட் கொடுக்கணும், நீங்க முதல்வர் ஆயிடும். ஏன்னா பிஜேபி வந்துடக்கூடாது. பிஜேபி உள்ள வெறியில ஆம் ஆத்மி பார்ட்டியை தூக்கி விட்டாங்க.
அதுக்கு பிறகு 2015 அதுக்கப்புறம் நடுவுல தகராறாச்சு. காங்கிரஸுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி சப்போர்ட்ட வித்ட்ரா பண்ணாங்க. அப்புறம் தேர்தல் நடக்குது 2015. அந்த தேர்தல் அமோக வெற்றி ஆம் ஆத்மி. ஏன்னா டெல்லி மக்கள் நினைச்சாங்க இவங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கணும். 70 தொகுதிகள்ல 67 குடுத்தாங்க. 2020 62 70 தொகுதியில 62 ஆம் ஆத்மி பார்ட்டி. இப்ப 20ல அப்படி போச்சு. இப்ப 24. இப்ப காங்கிரஸுக்கு உணர்றாங்க நம்ம தவறு செஞ்சுட்டோம். இப்ப ராகுல் காந்தியே இவர் திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா ராகுல் காந்தி முழுமையா திட்டல. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க டெல்லியில, ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு மெஜாரிட்டி குறைஞ்சு போச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா காங்கிரஸ் நல்லா பண்ணிச்சு வருங்க. அது ஆம் ஆத்மி அஃபெக்ட் பண்ணும். 2 பேருக்கும் மோர் ஆர் லெஸ் சேம் வோட் பேஸ். அதுல சிறுபான்மையினர்கள் ஓட்டு அதிகம். ஒரு 10, 15 தொகுதியில வருது. 70ல ஒரு 10, 15 தொகுதியில சிறுபான்மையினர் ஓட்டு யாருக்கு போகும்? ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இத்தனை நாள் போயிருந்ததுன்னா காங்கிரஸ் போட்டு பிரயோஜனம் எல்லாம் நினைச்சாங்க. இப்ப காங்கிரஸ் ரொம்ப இதை தரேன் அதை தரேன்னு சொல்லி கொஞ்சம் தீவிரமா இறங்கி இருக்காங்க. அப்படி தீவிரமா இறங்கினா டெல்லியில தேர்தல் 5ஆம் தேதி நடக்கிற வர பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்கிற தேர்தல்ல காங்கிரஸுக்கு அதிகமா ஓட்டு விழுந்துச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சதவீதம் ஏறினா கூட போறோம். ஒரு 4% ஏறினா ஆப்புக்கு பல இடங்கள்ல அது பாதிக்கும். பிஜேபியோட ஓட்டு பாருங்க எப்போதும் இன்டாக்ட். அவங்களுக்கு இருக்கிற கோர் பேஸ் இன்டாக்ட். இப்ப வந்து இவங்களும் இலவசம், அவங்களும் இலவசம். சரி இவங்க திருப்பி வந்தா கூட ஆம் ஆத்மி பார்ட்டி அதே பிரச்சனை தான். ஆளுநரோட தகராறு. ஏன்னா மத்திய அரசு பிஜேபி ஊழல் கேசஸ் எல்லாம் இருக்கு. இவர் பேல் கண்டிஷன், இவர் சிஎம் அலுவலகத்துக்கு போக கூடாதுன்னு இருக்கு சுப்ரீம் கோர்ட். முதல்ல அதை போய் மாத்திட்டு வரணும். ஏன்னா இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா அவர் கவர்னர் சொல்லணும், உன்னை நான் நியமிக்க முடியாது, உனக்கு பதவி பிரமாணம் தர முடியாது, நீ இன்னும் தலைவரை எடும்பாரு, அவர் இன்னும் தேர்ந்தெடுங்கம்பாரு. எடுத்த உடனே பிரச்சனை ஆரம்பிக்கும். இதுல 62ல எவ்வளவு குறையும் நம்ம எதிர்பார்க்கிறோம். 20 குறைஞ்சா கூட. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு 62 சீட்டு போன தடவை கிடைச்சு. அதுல ஒரு 20 சீட்டு குறைஞ்சா கூட 42. தேவை 36 தான். 70ல 36 தேவை. ஒரு 6 சீட் அதிகம் கூட வந்துடும். ஆனா அதுக்கு பிறகு எத்தனை நாள் ஓடும்? ஆனா நான் முன்ன சொன்ன போல காங்கிரஸ் பின்னாடி இருக்கும். ஏன்னா பிஜேபி வரக்கூடாது. எனக்கு ஒரு கண்ணு போனா பரவாயில்ல, ஆனா அவங்க கண்ணும் போகணும். சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு. ஆனா போட்டி என்ன போட்டினா, டெல்லியோட பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. ரொம்ப பழங்காலத்திலும் தொடர்ந்து வர பிரச்சனைகள். குடியிருப்பு பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, மின்சாரம் எவ்வளவுதான் இலவசமா வழங்க முடியும். ஏன்னா டெல்லியில பாருங்க, நீங்க ஏசி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்குங்க. பணக்கார வீட்லயும் பார்க்கலாம், மிடில் கிளாஸ் வீட்லயும் பார்க்க. ஏன்னா டெல்லியோட வெதர் அப்படி. உங்களுக்கு இந்த சம்மர் வந்துருச்சுன்னா ஏசிலாம் முடியாது. சில பேர் ஏர் கூலர் போடுவாங்க. ஏர் கூலர் போட்டாலும் மின்சாரம் அதிகமாகும். ஆனா ஏர் கூலர்ல தண்ணி ஊத்தி போடுறதுனால சில பேருக்கு ஆஸ்துமாக்காரங்களுக்கு பிரச்சனை வரும். ஏசி உங்களுக்கு இப்ப எல்லார் வீட்லயும் நீங்க சின்ன பொண்ணுங்க கூட ஏசி வச்சிடுறாங்க. சின்ன கடைகள் எல்லாம் ஏசி இருக்கு. நான் வைக்கக்கூடாது சொல்லல. என்ன சொல்ல வரேன்னா, மின்சாரம் நீங்க ஃப்ரீ சொல்லும் பொழுது அந்த 200 யூனிட்டோ 300 யூனிட்டோ இதாயிடும். பஞ்சாப்ல 300 யூனிட் கொடுத்துட்டாங்க. ஆனா மகளிர்களுக்கு ஒன்றும் பணம் தரேன்னு சொன்னாங்க. 2000 ரூபாய் தரேன்னாங்க. இதுவரைக்கும் கொடுக்கல அங்க பஞ்சாப்ல. இவங்க தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி ப்ராமிஸ் பண்றாங்க. அதை மேட்ச் பண்றதுக்கு பிஜேபி தரப்புல இருந்து அதே நடக்குது, காங்கிரஸ் தரப்புல அதே நடக்குது. இது சரியான அரசியலா? ஏன்னா ஒரு டயத்துல பிரதமர் இதுக்கு முழுமையா எதிர்த்தார். ரேவடி கல்ச்சர், இது வெறும் ஃப்ரீபி கல்ச்சர், இது கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, இது வழி கிடையாது, இது லாங் டேர்ம் கிடையாது. ஏன்னா நீங்க புது வரி போட முடியாது. கட்டுறவங்க மேல எவ்வளவு வரி போடுவீங்க? இப்ப என்ன பண்ணுவாங்க, லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கேஸ் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஏத்துவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இது தொடருமா? இஸ் இட் என்ன சொல்லுவாங்க, சஸ்டைனபிள்மாங்க. இது யாரையும் பாதிக்காம சஸ்டெயின் பண்ண முடியுமா, தொடர முடியுமான்னு ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல்ல என்ன நம்ம அரசியல் இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஒரு டயத்துல சொல்லுவாங்க, நல்ல அரசியல் என்றால் அது நல்ல பொருளாதாரம், நல்ல பொருளாதாரம் என்றால் நல்ல அரசியல். அதாவது ஆங்கிலத்துல குட் பாலிடிக்ஸ் இஸ் குட் எக்கனாமிக்ஸ், குட் எக்கனாமிக்ஸ் இஸ் குட் பாலிடிக்ஸ். ஆனா இப்ப போற இதை பார்த்தா என்ன ஆகுது, எக்கனாமிக்ஸும் போச்சு ஒரு பக்கம், பாலிடிக்ஸும் ஒரு போச்சு. இதுல கேஜ்ரிவால் பிஜேபியை காப்பி அடிச்சு அவரும் கொஞ்சம் இந்துத்துவம் அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு.
கேட்டா என்னோடது சாஃப்ட், அவங்களோடது ஹார்டுங்கிறாரு. இப்ப இது போன தடவும் பண்ணாரு. இந்த தடவ இன்னும் அதிகமா பண்றாரு. அங்க கோயிலுக்கு போகுது. ஹனுமார் கோயிலுக்கு போயிட்டு தான் நாமினேஷன் பண்றாரு. பண்ணட்டும். அது அவங்க தலைவர்கள் கோயிலுக்கு போலாம், எங்க வேணா போலாம். ஆனா இதுல அரசியல் நோக்கம் இருக்குது. யார் வேணா சாமிய எப்ப வேணா கும்பிடலாம். எந்த சாமிய வேணா கும்பிடலாம். அத பத்தி நம்ம கமெண்ட் பண்றது ஒரு இது கிடையாது. உரிமை கிடையாது. ஆனா நீங்க பிஜேபி இது சொல்லிட்டு அப்புறம் திருப்பி அதே இது பண்ணீங்க. நடுவுல அயோத்தியா ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாருங்க. எல்லா தலைவர்களும். ஆனா இன்னைக்கு ஒண்ணு நிச்சயம் சேத்துராமன். 2015ல இருந்த ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஒரு இமேஜ் இருந்து பாருங்க. அது இன்னைக்கு இல்ல. 20லயே கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இந்த 15லேருந்து நீங்க அவங்க மேல வந்த ஊழல் வழக்குகள். கேஜ்ரிவாலே ஜெயில்ல இருந்துட்டு வந்தாரு. இதுக்கு முன்னாடி மணிஷ் சிசோடியா, இவரோட துணை முதல்வர், சத்யேந்தர் ஜெயின், பல குற்றச்சாட்டுகள், பல மணி லாண்டரிங் கேசஸ் இதெல்லாம் உள்ள வந்திருக்காங்க. அந்த கேஸ்ல இருந்து ஒன்றும் விடுதலை பெறல. பேல் தான், ஜாமீன்ல தான் வெளில வந்திருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த டெல்லி அரசியல் இந்த தரம் எனக்கு தோணுது இந்த அரசியலே திருப்பவும். ஏன்னா கேஜ்ரிவால் இந்த தரம் ஜெயிக்கல, அவர் திருப்பி வர முடியல வச்சுக்கோங்க. அப்ப அவருக்கு அவரோட ஃபியூச்சர் பெரிசாயிடும், கேள்வி ஆயிடும். அதே நேரம் பஞ்சாப்ல ஒரே மாநிலத்துல எங்க ஆட்சியில் இருக்காங்க, அந்த இடத்துல அது பாதிக்கும். அந்த மான் அப்புறம் பகவத் மானுக்கு எதிர்த்து வேற கிளம்பும். ஏன்னா பகவத் மான உட்காந்து வச்சிருக்காங்க. ஒரு டயத்துல சொன்னாங்க கேஜ்ரிவால பஞ்சாப்ல போய் முழு முதல்வர் ஆயிடுவாருன்னு. இந்த மாதிரி பேச்செல்லாம் எடுத்துது. அதை தவிர்த்து ஊரெல்லாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பிஜேபிக்காரங்க, அவர் தங்கியிருந்த வீடு இருக்கு பாருங்க, சிஎம்ஸ் ரெசிடென்ஸ், ஆபிஷியல் ரெசிடென்ஸ், அதை ஒரு மாடல் மாதிரி பண்ணி அந்த மாடல் 25 இடத்துல வச்சிருக்காங்க. இதான் அந்த சீஷ் மஹால், அதாவது கண்ணாடி அரண்மனை. மாளிகை இங்கதான் இருந்தாரு, இவ்வளவுதான் செலவழிச்சாரு. 33 கோடி செலவழிச்சிருக்காரு கோவிட் காலகட்டத்தில். இதை வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்றாங்க. அதனால இந்த தடவை அவருக்கு கொஞ்சம் சீரியஸ் தான், கேஜ்ரிவாலுக்கு அபாயம். ஆனா அதே நேரத்தில் பிஜேபி ஜெயிக்கலன்னா என்ன? அப்ப என்ன வரும்? பிஜேபி இவ்வளவு முயற்சி பண்ணி புது தில்லியில அவங்களுக்கு லோக்கல் லெவல்ல லீடர்ஸ் இல்ல, நேஷனல் லெவல்ல மோடி இருக்காரு, பெரிய மாநிலங்கள்ல தலைவர்கள் இருக்காள், டெல்லியில ஏன் டெவலப் பண்ண முடியலன்னு கேள்வி வரும். காங்கிரஸை பொறுத்து மட்டும் பாருங்க, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இனிமே வேற வழி கிடையாது, நம்ம நம்ம அடிபட்டோம், இவங்களை சப்போர்ட் அடிபட்டோன்னு. இது நான் சொல்வது என்னன்னா, தில்லியில இருக்கிற தலைவர்கள் இதை உணர்றாங்க. அதனால்தான் பாருங்க, பாராளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி பார்ட்டியோட வந்தபோது எதிர்த்தாங்க. அப்படி இருந்தும் ராகுல் காந்தி தான் பிரஷர் போட்டாரு, பண்ணுங்கன்னாரு. இப்ப அவரே கொஞ்சம் கேஜ்ரிவால் எடுத்து பேசுறாரு. அதை விட அவருக்கு நோஸ் கட் என்னன்னா, மற்ற இந்திய அலையன்ஸ் இருக்கிற கட்சிகள் எல்லாம் கேஜ்ரிவாலுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஓட்டு தில்லியில கிடையாது. ஆனா அதாவது ஹெட்லைன்ஸுக்கு பாத்தீங்கன்னா என்ன வருது, எல்லாரும் காங்கிரஸ் அம்போன்னு விட்டாங்க, எல்லாரும் கேஜ்ரிவாலுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுதான் தில்லி நிலைமை பொறுத்து மட்டும் இப்ப இருக்கிற நிலவரம். சார், அடுத்த விஷயம் வந்து இந்த ஆர்ஜிகர் மருத்துவமனை விவகாரத்துல தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில இந்த சஞ்சய் ராய்ங்கிறவர் மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அவர் மட்டும்தான் குற்றவாளிங்கிற ரீதியில தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதை பற்றி சார். அதாவது சஞ்சய் ராய் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாலண்டியர் பேர்ல எங்க வேணா போலாம், எந்த வார்டுக்கு வேணா போலாம், ஐசியூக்கு போலாம், எங்க போலாம், அந்த மாதிரி ஒரு தனி லைசன்ஸ் இருந்தது. அண்ட் அவரை பத்தி யாருக்கும் ஒன்றும் தெரியாது. என்னன்னா அட்மிஷன் கூட, அதாவது அரசியல் மருத்துவமனையில பெட் வாங்கி தருவாரு பணத்தை வாங்கிட்டு. இவருக்கு மேல அங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன்ல தொடர்பு உண்டு, சில அரசியல் தொடர்பு உண்டு, திரிணாமுல் காங்கிரஸ்ல பல தலைவர்களோடு இவருக்கு உடன்பாடு உண்டு. மொத்தத்துல கல்கத்தால அரசியல் மருத்துவமனையில நடக்கிற ஊழல் இருக்கு பாருங்க. எது முதல்வர் மமதா பானர்ஜி ஒண்ணும் பண்ணாம அப்படியே அவன் பணம், அது பணம் வருது. எந்த மாதிரி ஊழல்? மருந்து ஊழல், மருந்து விற்பனை வாங்குறது எல்லாத்துலயும் ஊழல். இரண்டாவது பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லி அதுல ஊழல். இந்த பேண்டேஜ் இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஹாஸ்பிட்டல் சப்ளைஸ், அதுல ஊழல். மூணாவது, யாருமே அன்கிளைம்டு பாடிஸ் இருந்தா வச்சுக்கோங்க, அதுல ஊழல். மெடிக்கல் வேஸ்ட், ஒரு ஹாஸ்பிட்டல் நிறைய வேஸ்ட், அதை டிஸ்போசல்ல ஊழல். இந்த பணம் எல்லாம் மேலிடத்துக்கு போயிருந்தது திரிணாமுல் காங்கிரஸ்ல.
ஸோ அதுல அதனால தான் ஹாஸ்பிட்டல பத்தி மமதா பானர்ஜி கண்டுக்கவே இல்ல. அவங்க அமைச்சர்களும் கண்டுக்கவே இல்ல. அந்த நிலைமை தான் இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்துல நம்ம என்ன பார்த்தோம் பாருங்க, ஆகஸ்ட் மாசத்துல நடந்த சம்பவம் 8ஆம் தேதி நடந்த சம்பவத்துல என்ன பார்த்தோம்? ஒரு நைட் டியூட்டி பண்ணிட்டு ஒரு 31 வயசு ஒரு மருத்துவர், லேடி டாக்டர். அவங்க எக்ஸ்ட்ரா டியூட்டி பண்ணிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுப்போம்னு ஒரு ரூம்ல போறாங்க. இந்த ஆள் உள்ள போறாரு. அந்த பயங்கர சம்பவம் நடக்குது. அதுக்கு பிறகு ரொம்ப நார்மலா 4 மணிக்கு போயிட்டாரு. அப்போ உடனே அது அந்த சம்பவம் ஏற்பட்ட பிறகு மருத்துவ பள்ளியில படிக்கும் அ பசங்கள், 10 டாக்டர்ஸ் எல்லாருமே ஷாக். இது ஒரு ஆல் இந்தியா புரொடெஸ்ட் ஆச்சு. இப்ப நேற்று முந்தான என்ன வெர்டிக்ட் என்ன பார்க்குறீங்கன்னா, அந்த சியால்டால இருக்கிற கோர்ட் வந்து இவர் கில்ட்டின்னு சொல்லிடுச்சு. இப்ப வரப்போற திங்கட்கிழமை அவங்க சொல்லப் போறாங்க. இவருக்கு மரண தண்டையா, இல்ல 25 வருஷம் ஆயுள் தண்டனையா? இப்ப வரப்போகுது. ஆனா, இதுல அவர் இருக்காரு சஞ்சய் ராய்ங்கிறவரு. அவரு கோர்ட்ல கத்துறாரு. அவரு சொல்றாரு, "இல்ல, இந்த மாரி நான் ஒண்ணுமே இல்ல. இது ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு தெரியும். என்ன இது பண்ணிட்டாங்க, ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. நான் ஆக்சுவல் இல்ல." அது எல்லா குற்றவாளிகளும் கன்விக்ட் ஆகும்போது சொல்லுவாங்க. ஆனா, இந்த சம்பவத்துல ஒரு கேள்வி வருது. எல்லாமே ஒரு ஆள் செஞ்சுதா? அஃப்கோர்ஸ் இது கல்கத்தா போலீஸ் முதல்ல இத விசாரிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு மம்தாவே நெனச்சாங்க சிபிஐட்ட குடுக்கலாம். இல்ல கோர்ட் சொல்லித்து குடுன்னு. கொல்கத்தா ஹைகோர்ட் சிபிஐக்கு குடுத்து, சிபிஐ விசாரணையும், கொல்கத்தா போலீஸ் விசாரணையும் மோர் ஆர் லெஸ் ஒரே மாரி போன டைரக்ஷன்ல இவர் தான் கில்ட்டின்னு அவங்க ரிப்போர்ட் எழுதி குடுத்துட்டாங்க. ஏன்னா, அதுல சிசிடிவி ஃபுட்டேஜ், டிஎன்ஏ சாம்பிள் எடுத்தாங்க. டிஎன்ஏ சாம்பிள் ஆஃப் சிமென், கிமென் இதெல்லாம் சாம்பிள் எடுத்த பிறகு, அவங்க கன்க்ளூஷன் இவர்தான்னு வந்துருச்சு. ஆனா, கூடவே ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. இது நம்ம திங்கட்கிழமை தான் பார்க்கணும். தன்னோட ஜட்ஜ்மென்ட் ஆர்டர்ல ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற ஊழல் நிலைமைய பத்தி மென்ஷன் பண்ண போறாரு. அது மேல ஏதாவது என்குயரி ஆர்டர் பண்றாரா? ஏன்னா இது பாருங்க, ஆல்ரெடி மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் சஸ்பெண்டட். 2, 3 டாக்டர்ஸ் சஸ்பெண்டட், சீனியர் டாக்டர்ஸ். ஆனா முழு கதை இதுதானா? இல்ல மேட்டர் ஓவரா? அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து இருக்குது சேத்துராமன். இப்ப பாருங்க, அவருக்கு மரண தண்டனை குடுத்தான்னா, மக்கள் மத்தியில் இருக்கிற கோவம் கொஞ்சம் குறையும். இல்ல இது வந்து ரேப் ரேப், மர்டர் அண்ட் டெத் இந்த கேட்டகரியில, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க பல தீர்ப்புகள்ல, மரண தண்டனை வழங்கணும்னா அது ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கிரைம். அதாவது இது ரொம்ப அபூர்வமா நடக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கணும்னு. அது கேட்டா கொலை சர்வசாதாரணம், ரேப் சர்வசாதாரணம். அந்த மாதிரி இதுல அவங்களுக்கு வெறும் ஆயுள் தண்டனை போயிடும். ஆனா ஆயுள் தண்டனை போனா மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய விறுவிறுப்பு இருக்கும். என்னது இவ்வளவு பெரிய சம்பவம் செஞ்சுட்டு ஒண்ணுமே பண்ணாம போனாங்க. ஸோ அதனால இது ஒரு பெரிய இது எந்த மாதிரி தீர்ப்பு வரப்போறது, எப்படி ஆப்போறதுன்னு பார்க்கணுங்க. சார், அடுத்த விஷயம் சாயிஃப் அலிகான் மீதான தாக்குதல் தொடர்பான வழக்குல ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வருது. அந்த நபர் சரியான நபர், அதாவது அவர்தான் அந்த தவறை இழைத்தாரா? அத பார்க்கணும். இன்னொன்னு, இதன் அடிப்படையில மகாராஷ்டிரா அரசு மீது சில குற்றச்சாட்டுகள், அதாவது சரியான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிற ரீதியில எதிர்க்கட்சிகள் அதை கொண்டு போற ட்ரை பண்றதா முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸே சொல்லியிருக்காரு. நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, தொடர்ந்து ஆள பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில ஒருத்தர பிடிச்சிருக்காங்க. நேத்திக்கு சத்தீஸ்கர்ல துர்க்ங்கிற இடத்துல போற ட்ரெயின்ல ஜானேஸ்வர் எக்ஸ்பிரஸ்ல நம்ம ரயில்வே புரொடெக்ஷன் ஃபோர்ஸ் மும்பை போலீஸ் தகவல்ல ஒருத்தர பிடிச்சாங்க. அவர் தான் குற்றவாளின்னு நேற்று இரவு வரை சொல்லப்பட்டது. இன்று காலையில இன்னொருத்தர பிடிச்சிருக்காங்க. தானேங்கிற ஊர், மும்பை பக்கத்துல இருக்க தானேல இருந்து ஒருத்தர பிடிச்சிருக்காங்க. அவரோட பேக்ரவுண்ட் இப்ப வந்து கொண்டிருக்கு. என்ன, இவர் ஒரு பார்ல வேலை செஞ்சாரு. இவர் பங்களாதேஷ்ல இருந்து ஓடி வந்தவர், அதுவும் சொல்லப்படுறது இப்போ. என்ன இது நமக்கு தெரியாது. சோ இவரை இப்ப பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு இப்ப என்ன நடக்குது பாருங்க. இவரை பிடிச்சு கைது பண்ணிட்டாங்க. இப்ப கைது பண்ணி அவரை இன்னைக்கு நடந்த சம்பவம். முதல்ல ஒருத்தரை பிடிச்சாங்க. அப்புறம் அவர் இல்ல, அவர் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவர் மாதிரி இருக்குதுன்னு அவரை பிடிச்சு விட்டாங்க. நேற்று துர்குல பிடிச்சிருக்காங்க. அவரை ராய்ப்பூர்ல இருந்து இன்னைக்கு மும்பை கொண்டு வந்திருப்பாங்க நேற்று இரவே. இப்ப இன்னைக்கு 3வது. அதாவது
ஒரு என்ன சொல்வது, இது நடந்தது போன வியாழக்கிழமை ஜனவரி 16ஆம் தேதி நடந்த சம்பவம். பாருங்க 6 நாள் ஆயிடுச்சு. 5, 6 நாள் ஆயிடுச்சு. இந்த 5, 6 நாள்ல ஆன பிறகும் பார்த்தீங்கன்னா, என்ன ஒண்ணும் ஜீரோயின் பண்ண முடியல. ஆனா எல்லாத்தோடையும் ஒரு அதிர்ச்சியான மேட்டர் என்னன்னா, இவ்வளோ பெரிய ஒரு திரையுலகுல பெரிய பிரபலம். இவர் மேல 1000 கோடிக்கு மேல படங்கள் தயாராயிட்டு இருக்கு. இல்ல தயாரிச்சு ரிலீஸ் ஆப்போது அந்த மாரி நடக்குது. இவர் தன் வீட்டுல பாதுகாப்பு என்ன மாரி பாதுகாப்பு வச்சாரு? அந்த சொசைட்டில டியூப்ளை இவருக்கு. 7வது மாடியோ, 8வது மாடியோ, 6வது மாடி, 7வது மாடி சேர்ந்து அது உள்ளுக்குள்ளே போற மாரி. அப்படி இருக்கும் பொழுது, ஒரு கேமரா கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது. யார் வேணா உள்ள போலாம், வெளியில வரலாம். அண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த படிக்கட்டுல கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். ஒரு ஆள் வரா மாரியும், போற மாரியும் நீங்க பல தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. ஆனா இவ்வளவு இது எப்படி இது ஒரு லேக்ஸ் இருந்தது? 1. 2வது அவ்வளோ சுலபமா நீங்க ஒரு யார் வீட்டுக்குமே உள்ள அவ்வளோ ஈஸியா போ முடியுமா? நீங்க அதுவும் இவர் வீட்டிலேயே வீடு அவ்வளோ பெரிய வீடுங்க. 8 வேலைக்காரங்க கூடவே இருக்காங்க. அதுல 3 ஆயா. அதுல டிரைவர் இருக்காரு, சமைக்கிறவர் இருப்பாரு. பல பேர் இருக்காங்க அங்க. 8 பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த நபர் எப்படி உள்ள போனாரு? மின்மின் தெரியாம முதல்ல சைஃப் அலி கான் வீடா? அவர் எங்க இருப்பாரு? அன்னைக்கு இரவு கரீனா கபூர் வீட்ல இல்ல. அவங்க மனைவி. இதெல்லாம் எப்படி தகவல் வந்தது? 1. யார் உள்ள விட்டாங்க? சரி. சம்பவம் நடந்த பிறகு அவர ஒரு ரூம்ல பூட்டிட்டேன்னு சொன்னாங்க. அந்த ரூம்ல இருந்து எப்படி தப்பிச்சு போனாரு? இன்னும் மர்மம் நெறைய இருக்குதுங்க. ஆனா, இந்த சம்பவம் ஆன அப்புறம் நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன். உடனடியாக அரசியல் என்னன்னா, இப்பதான் மகாராஷ்டிரால அமோக வெற்றி பெற்று வந்தது. மா விகாஸ் அகாடி தோற்கடிச்சுட்டு, நம்ப இது மகாயுத்தின்னு. ஆயுத்தி. அதுல தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில அவர் முதல்வர் ஆயிட்டாரு. அஜித் பவார் தலைமையில இருக்கிற தேசிய காங்கிரஸ் கட்சியும், ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த சம்பவம் வந்த உடனே என்ன சொன்னாங்க? இந்த சம்பவத்திலேருந்து தெரியுது பாம்பேல, மும்பையில சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சம்பவம்ல அந்த சித்திக்கிங்கிறவர அடிச்சாங்க. அப்ப சித்திக்கி பண்ண பிறகு இந்த மாரி சம்பவம் நடக்குது. அப்ப இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாபா சித்திக்கி அக்டோபர் மாசத்துல நடந்தது சம்பவம். அவர சுட்டு கொன்னுட்டாங்க. அவர் ஆபீஸ் வாசல்லயே அவர் தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர். அதுக்கு எம்எல்ஏவாவும் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து அவர் காங்கிரஸ்ல இருந்தார். அதுக்கு செப்டம்பர் மாசத்துல சல்மான் வீட்லயும் இந்த மாரி சம்பவம் ஏற்பட்டது. யாரோ சுட்டா மாரியும், இது பண்ண மாரிலாம் இருந்தது. அப்ப பாம்பேல இந்த பெரிய புள்ளிகள டார்கெட் பண்றது யார்? ஏன்னா 2012 வரையில் மும்பைல என்ன சொல்லுவாங்கன்னா, தாவூத் இப்ராஹிம் போல கேங்ஸ் எல்லாம் ஆப்பரேட் பண்றாங்க. ஆனா இந்த கேங்ஸ் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சுச்சு. 2012ல நெறைய கேங்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆனாங்க, பிடிபட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பார்க்கிறோம்னா, வட இந்தியாவிலேருந்து சில கேங்ஸ் இருக்குது. இந்த லாரன்ஸ் பிஷ்னோய் கேங். இந்த கும்பல்லாம் போய் அங்க பாம்பேல பெரிய புள்ளிகள த்ரெட்டன் பண்ணி எக்ஸ்டார்ஷன் பண்றாங்க. இவ்வளவு பணத்த குடு, இல்ல உங்க உயிருக்கு ஆபத்துன்னு. அது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் இந்த சம்பத்த வச்சுன்னு ஒரு பெரிய அரசியல் ஆயிடுச்சு. தேவேந்திர பட்னவிஸ் ஏன்னா அவர்கிட்ட தான் இந்த உள்துறை இருக்குது. அவர் என்ன சொன்னாரு, இது ரொம்ப கடுமையான சம்பவம் இது. இதுல ஒண்ணும் நிச்சயமா அரசும் சரி, காவல்துறையும் சேர்ந்து இத பிடிச்சிடுவாங்க நாங்க. ஆனா அதே நேரத்துல வச்சுன்னு அரசியல் பண்ணாதீங்க. ஒரு சம்பவம், 2 சம்பவத்த வச்சுன்னு ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, சென்னையோ, கல்கத்தாவோ, புதுதில்லியோ இத நீங்க கம்பேர் பண்ணும்பொழுது மும்பையில அவ்வளவு மோசம் இல்ல. அப்படின்னு அந்த கருத்த வச்சாரு. ஆனா அதுல ஒரே அரசியல் நடக்குது. அவங்க இப்படி அப்படிங்கிறாங்க. ஆனா இருந்துங்க இதுல பல கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கல சித்ராமன். சைஃப் அலி கான் வீட்ல நடந்தது என்னங்கிறது இன்னும் மர்மமா இருக்கு. அப்புறம் இவர் வெளியில வந்தாரு. ஒரு ஆட்டோ பாருங்க, கார்லாம் இருந்தபோது ஏன் டிரைவர் வச்சு வண்டியில போல ஹாஸ்பிட்டலுக்கு. இவர் வெளியில வராரு. அந்த சின்ன பிள்ளை தன்னோட தைபூர்ங்கிற பையன கூட்டிட்டு 7 வயசு பையன கூட்டின்னு வெளில வராரு. கூட அந்த அத அந்த அந்த பிள்ளையோட ஆயாவும் இருக்காங்க. ஏதோ ரோட்ல ஏதோ ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோல ஏறி உட்கார்ந்து அந்த ஆட்டோக்காரர்ட்ட கேட்கிறாரு, "எவ்வளோ நாழி ஆகும் போறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு? லீலாவதி ஹாஸ்பிட்டல்." 10 நிமிஷம். இவர் இருக்கிற இடம் பாண்ட்ரா வெஸ்ட். இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே இருக்கு. ஒரு ஆட்டோல ஏறி போறாரு. போயிட்டு அங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள உடனடியாக அந்த கத்தி உள்ள இருந்துருச்சு.
அது இன்னும் ஒரு 2 மில்லிமீட்டர் இன்னும் ஆழமா போயிருந்ததுன்னா ஸ்பைனல் நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்கும். அது பெரும் அளவுல பாதிச்சிருக்கும். உங்களுக்கு ஸ்பைனல் நர்வ்ல ஏதாவது காயம்னா, அது பிரெயின்ல காயம் மாரி. எல்லாம் நர்வஸ் சிஸ்டம். இதுல இந்த சம்பவத்த நீங்க இன்னும் டீட்டெயில்ஸ் கேட்க கேட்க என்ன தோணுது? அது என்ன இந்த மாரி ஒரு சம்பவம்? அப்புறம் அவங்க மனைவி கரீனா கபூர், அவங்க அக்கா கரிஷ்மா கபூர் கூட பார்ட்டி போயிருந்தாங்க. 1 மணிக்கு திரும்பினாங்கங்கிறாங்க. சில இதுல 2 மணிக்கு வந்தாங்கறாங்க. ஆனா போலீஸ்க்கு சொன்னது என்னன்னா, "நான் வந்துட்டேன். இந்த ஒரு கும்பகோணம் ஏற்பட்டது. இவர எங்களெல்லாம் புரொடெக்ட் பண்ணாத சைஃப் அலி கான் முன்னாடி போய் இது பண்ணாரு." ஆனா இன்னும் என்ன புரியலன்னா, இந்த ஆளு கத்தி எங்கேருந்து வந்தது? எப்படி உள்ள நுழைஞ்சாரு? அப்புறம் உள்ள வரும்போது சில பேர் சொல்றாங்க, அவர் வேற ஏதோ க கால் அணி போட்டிருந்தாரு, ஷூஸ் போட்டிருந்தாரு, சாண்டல் போட்டிருந்தாரு. போம்போது வேற இது இருக்கு. பல மர்மங்கள் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச வரையில போலீஸ்க்கு பல விஷயங்கள் கிடைத்திருக்கும். ஆனா இந்த நேரத்துல இதை சொல்ல மாட்டாங்க. ஆனா அரசியல் ஒரு பக்கம் இருக்கும் கட்டாயமா. ஆனா பெரிய புள்ளிகள் தங்களுக்கு பாதுகாத்து இப்படிதான் வச்சுப்பாங்களா? ஏன்னா பாருங்க சோசியல் மீடியால பல கதைகள் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு திருடர் வந்து வீட்டுக்குள்ள சும்மா உங்கள 6 தரம் குத்த மாட்டாரு. அன்லெஸ் இட் இஸ் எ கிரைம் ஆஃப் பேஷன். ஒரு கோவமோ, ஒரு ரிவெஞ்சோ இல்ல உங்க மேல ஏதோ ஒரு பழைய கடுப்பு ஒண்ணு இல்லன்னா இந்த மாரி சம்பவம் ஆகுது. அப்ப அந்த மாரி சம்பவம் என்ன நடந்துச்சு? இல்ல நடந்து கொண்டிருந்தது. கேள்விகள் மேல கேள்வி வருது. நம்ம சேனல்ல எதுவுமே ரெஸ்பான்சிபிளா நம்ம பார்க்கிறது. இந்த மாரி ஸ்பெகுலேஷன் ஏன்னா சோசியல் சேனல்ல எல்லாமோ போகுது. அந்த உள்ள வந்தவருக்கும், அங்க இருக்கிற ஒரு பணிபுரியவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது. பல கதைகள் வருது. அந்த ஒன் ஆஃப் த ஆயாஸோட தொடர்பு இருக்குன்னுலாம் சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம விரும்பல. ஏன்னா ஒண்ணும் ஆதாரம் இல்ல. ஆனா இருந்தும் மர்மம் இது மர்மமா இருக்குது. சேத்ராம். சார், இதுவரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் விளக்கமா பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பீரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க் யூ சார். வணக்கம்.